நேற்றே அவரோட ட்வீட் வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க, டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கு. ஏன்னா மக்கள் போராட்டங்கள், இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க, ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். எல்லா துறையை சார்ந்தவர்களையும் சந்திக்க இருக்கிறோம், எல்லா பகுதி மக்களையும் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதை அவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதாக இருக்கிறோம். அதனால் ஒரு மிகச்சிறந்த மக்களுக்கான எல்லா பிரிவினரும் வளர்ச்சி அடையக்கூடிய, பலன் அடையக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கை ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த அளவிற்கு மக்களின் வளர்ச்சியில் பங்கு பெறும் என்பதையும் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இது ஒரு மிக மிக சிறந்த அறிக்கையாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்களே எங்களை பாராட்டும் அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, நிச்சயமாக நாங்கள் மிக 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 நம்பிக்கையோடு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டணிக்கு சிபாரிசு செய்கின்ற, நடைமுறைப்படுத்துகின்ற தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். இன்னொன்று, இன்று காலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னால் சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள், அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள், இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க, ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே, சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு 20 வருஷமா காத்திருந்ததை கொடுத்தோன்றாங்க. எதை கொடுத்தோன்னு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை. அவர்கள் தொழிற்சங்கத்தை விட ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள், ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை. அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது, நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார், 11 to 14 லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம், திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார். இது 60+40 மத்திய அரசின் உதவியோடு தான் இது செய்யப்படுகிறது. இந்த போன ஆண்டு மட்டுமே அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு 1800 கோடி ரூபாய் அதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் இன்னைக்கு வீடு தோறும் மருத்துவர் திட்டம்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷனில் 4000 கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாநிலத்திற்கு. இந்த மாநிலத்தோட சுகாதார கட்டமைப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்பதன் ஒரு பகுதி தான் அது. மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்குமான உதவியை பெற்றுவிட்டு, மத்திய அரசின் உதவியே இல்லாமல் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம், உழைத்து கொண்டு. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன், முதலமைச்சரை உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், உழைக்கத்தானே கூட சொல்லியிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
Thank you.